இருந்தவர்களிடம் கேட்டான். ஒரு சூட் அணிந்த மிடில் ஏஜ் நபர் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். ஆண்டி, தியானா மீடியாவோட சிஇஓ கார்த்திக் வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் சந்தனாவை சூஸ் பண்றாரு? அவங்க 2 பேருக்கு இடையில அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் என்று கேள்வி எழுப்பினார். இப்பொழுது அவருக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த ஒரு லேடி பேச்சை தொடர்ந்தார். நாம ஏன் இதை பத்தி நேரடியாக சந்தனா கிட்டேயே கேட்கக்கூடாது? நிஜமாவே அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா அது நம்ம கம்பெனிக்கு தானே பெனிஃபிட். தியானா மீடியாவோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் என்று கூறினார். அப்பொழுது அந்த ஏஜே ஃபேமிலியுடைய கடைக்குட்டிகளில் ஒருவன் எழுந்து நின்றான். அவன் எப்பொழுதும் கார்த்திக்குடன் தான் இருப்பான். அன்னைக்கு ஏஜே மீடியாவுக்கு போனப்போ அதோட சிஇஓவை மீட் பண்ணவே இல்லைன்னு சந்தனா சொன்னான். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது என்றான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசத் தொடங்கினர். உடனே கார்த்திக்கின் மாமா ஒருவர், யா இருக்கலாம், அந்த டீலை ஈஸியாக பேசி முடிக்கிறதுக்காக சந்தனா அவனை செட்யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று எந்த ஆதாரமுமே இல்லாமல் சந்தனாவின் கேரக்டரை மோசமாக பேசினார். ஆமாம், அவளோட யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட்னால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அவளோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே உண்டு என்று இன்னொருத்தரும் அதற்கு ஜால்ரா போட்டார். அங்கிருந்த எல்லோருடைய பேச்சையும் கேட்டு கார்த்திக் சந்தோஷமாக உணர்ந்தான். ஆனால் அனுராதா பாட்டியின் முகத்தில் கவலை தெரிந்தது. என்னதான் இருந்தாலும் சந்தனாவும் அவளுடைய பேத்திதான். அவளை தவறாக பேசுவதை அவர் விரும்பவில்லை. அவர்கள் அனைவரையும் பார்த்து முகத்தை சுழித்த அவர், இது வெளியே போற விஷயம் இல்லை, லாங் டேர்மா தொடர போற ஒரு பிசினஸ் டீல். சப்போஸ் அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நாம கோர்ட்டுக்கு போறது கூட வாய்ப்பில்லை. எப்படி பார்த்தாலும் கடைசியில் நஷ்டம் நமக்கு தான் என்று கூறினார். அவர் சொன்னதில் இருந்த உண்மை அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. தியானா மீடியா அவர்களை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. அவர்களோடு மோத துணிந்தால் ஏஜே கம்பெனி தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக் கொள்வதைப் போலத்தான். இத்தனை நாள் பாதுகாத்து வந்த இந்த பிசினஸை அவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் தரமட்டமாக்கி விடுவார்கள். இருந்தாலும் அவர்கள் கார்த்திக்குடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றால் அவனுக்கு பதிலாக வேறொரு ஆளை, முக்கியமாக சந்தனாவை தவிர இன்னொரு ஆளை அனுப்புவது என்று முடிவு செய்தார்கள். சந்தனாவிற்கும் அந்த சிஇஓக்கும் இடையே என்ன ரிலேஷன்ஷிப் என்று சரியாக தெரியாமல் அவளை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதனால் கார்த்திக்கு பதிலாக மற்றொரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தனர். அந்த லேடிதான் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போவதாக இருந்தார். அதே நேரத்தில் ஹரிஷ் கம்பெனியில் இருந்து தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வீட்டிற்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தெரிந்தது. என்ன சந்தனா ரெட் கலர்ல இருக்கு, நைட்டு தூங்கலையா என்று சந்தனா கேட்க, ஆமா நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல தூங்க நேரம் ஆயிடுச்சு. ஹரிஷ் மெதுவாக பதில் சொன்னான். ஓ, அதனாலதான் சார் கூட மறந்துட்டீங்களோ? சந்தனா நக்கலாக கேட்டார். இல்ல, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல இங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சமாளித்த ஹரிஷ். சரி, பாட்டிக்கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சா என்று திடீரென்று சம்பந்தமில்லாமல் கேட்டான். அதை கேட்டு முகத்தை சுழித்த சந்தனா, அவங்க ஏன் எனக்கு கால் பண்ணணும், நீ என்ன பேச்சை மாத்த ட்ரை பண்றியா என்றாள். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சும்மா. ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் அவ்வளோ சொல்லியும் என் வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலையா என்று கோபமாக நினைத்தான். தியானா மீடியாவுடனான டீலிங்கை அனுராதா திரும்பவும் கார்த்திக்கிடம் கொடுத்ததை நினைத்து சந்தனாவும் சோர்வாக உணர்ந்தாள். ஆமா, நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருந்தேன். நீ சடனாக பாட்டியை பற்றி பேசுனதில் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் தீபக்குக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? சந்தனா கேட்க ஹரிஷ் முழித்தான். ஆஹா, மறந்துட்டா போலன்னு நினச்சா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாளே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்கலாம் யோசித்தவன், அதான் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நேற்று அவனே சொன்னால பேபி. ரொம்ப வருஷம் கழித்து நேற்று தான் மீட் பண்ணோம், அதான் நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தோம் ஹரிஷ் சொல்ல, சந்தனா சந்தேகத்துடன் அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். நீ சொல்கிறது என்னால் முழுசாக நம்ப முடியல. இருந்தாலும் நேற்று அந்த தீபக் உன் கூட க்ளோஸாக பேசினதை பார்த்தா நம்பி தான் ஆகணும் போல. சரி, அதை விடு, என்னைக்கோ ஒரு நாள் பூனைக்குட்டி வெளியே வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ வேற எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த அம்மாவை வேற வீட்டில் காணும் என்றாள். இப்போ என்ன, உனக்கு பசிக்குது அவ்வளோதானே, ஒரு 5
Free Fire India? வெயிட் பண்ணு, நானே உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன் சொன்ன ஹரிஷ் அவளுக்கு சமைப்பதற்காக சந்தோஷமாக கிச்சனுக்குள் சென்றான். அதை பார்த்ததும் சந்தனாவின் முகத்திலும் ஒரு சிரிப்பு வந்தது. இவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் பார்த்தா எதுக்குமே யூஸ் இல்லாத வேஸ்ட் ஃபெல்லோ மாதிரி இருந்தான். அப்புறம் திடீர்னு 4 crores பணத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக கொண்டு வந்து அசால்ட்டாக நீட்டுறான். நேற்று அந்த ஹோட்டல்லையும் 2 lakhs பில்லை எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டுறான். இப்போ என்னடானா குழந்தை மாதிரி எனக்காக சமைக்கிறதுக்கு ஓடுறான். நான் இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் ஹரிஷ் கிட்ட இருக்கிறதா இந்த கொஞ்ச நாளாக எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்டாலும் ஹரிஷ் அதுக்கு ஒரு பதிலை தயாராக வச்சிருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறது? சந்தனா குழப்பத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டிற்குள் வந்த திலகா ஹரிஷ் கிச்சனில் இருப்பதை பார்த்தார். காலையில் அவன் பேசியது ஞாபகம் வர அவருடைய முகம் கோபமாக மாறியது. அவர் வேகமாக செருப்பை உதறிவிட்டு உள்ளே வருவதை பார்த்த சந்தனா, என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க என்றாள். என்ன பண்ணுறது, இங்கே சில பேருக்கு நன்றினா என்னன்னு கூட தெரியறதில்ல சொன்ன திலகாவின் பார்வை கிச்சனில் இருந்த ஹரிஷின் மீது இருந்தது. அதை சந்தனா புரிந்து கொண்டார். ஏன் அவன் மேலே இவ்வளோ கோபம் கடித்துக் கொண்டு கிசுகிசுப்பாக கேட்டாள். ஹரிஷிற்கு கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சந்தனா நினைப்பதை கவனித்த திலகா முகத்தை சுருக்கினார். எல்லாம் உங்கள் குழந்தை விஷயமா தான். டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணியும் குழந்தை தங்காததுனால அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அதான் அவரோட பேரண்ட்ஸை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? திலகா முடிக்காமல் நிறுத்த, அம்மாவை கோவப்படுத்துற அளவுக்கு அப்படின்னா சொல்லியிருப்பான். சந்தனா ஆர்வமாக பார்த்தாள். கூடவே அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு அவளுக்கு கோபமும் வந்தது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணிக்கணுமா, அவரோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரானாமா. என்கிட்டயே எவ்வளோ தெரியுமா? திலகா கூறுவதை கேட்ட சந்தனாவிற்கு இருந்தது. என்ன ஹரிஷ் அவ்வளோ தைரியமா பேசினானா? ஒரு வகையில் சந்தனா இந்த ஹரிஷை தான் எதிர்பார்த்தாள். என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் ரொம்ப சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? திலகா அவளிடம் கத்த, அம்மா ஃபர்ஸ்ட் உங்களை யார் இந்த விஷயத்துல இவ்வளோ அவசரப்பட சொன்னது? அதுவும் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் என்னோட மாமியார் மாமனார்லாம் இழுத்து விட பார்க்குறீங்க? நானே இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கேன். இதுக்கிடையில் இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா? நான் குழந்தை வேண்டான்னு சொல்லலை, அதுவாக வரும்போது வரட்டும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருங்க. சந்தனா கூட கிச்சனில் இருந்து அதை கேட்ட ஹரிஷுக்கு உற்சாகமாக இருந்தது. என்ன, நான் அவசரப்படுறேன்னா? உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று கூட உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும்போது இதை பற்றி தான் கேட்டார். நான் என்ன பதில் சொல்லட்டும்? திலகா கேட்க சந்தனா அவரை எரிச்சலுடன் பார்த்தாள். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் கம்பல் பண்ணதுனால தான் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் இப்போ ஏதேதோ சொல்கிறீங்க. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம். அப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னோடையும் ஹரிஷோடையும் நிறுத்திக்கோங்க. என் மாமனார் மாமியாரெல்லாம் இதில் கோத்து விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. சந்தனா உறுதியாக சொல்ல திலகாவின் கோபம் அதிகமானது. ஆனாலும் மகளை எதிர்த்து பேச அவளால் முடியவில்லை. மெதுவாக கிச்சனுக்குள் சென்ற அவர், நாளைக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர தேவையில்லை, நாம் அதை பற்றி பின்னாடி யோசிக்கலாம் என்றார். நான் இப்போ கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். மனதிற்குள் நினைத்த ஹரிஷ், சரிங்க அத்தை, உங்க இஷ்டம் என்று பணிவாக கூறினான். திலகாவிற்கு போனில் தன்னிடம் ரூடாக பேசிய ஹரிஷா இது என்று இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல ஹரிஷ் உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பு பூத்தது. என் டார்லிங்னா டார்லிங் தான். எப்படி ஒரே வார்த்தையில் அவளோட அம்மா வாயை அடைச்சிட்டா? ஐ லவ் யூ டார்லிங், இதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் என்று நினைத்த ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டே சமைத்தான். சாப்பிட்டு விட்டு இருவரும் தூங்க போக சந்தனாவின் பக்கம் திரும்பிய ஹரிஷ், பாட்டி நாளைக்கு ஃபோன் பண்ணி தியானா மீடியாவோட டீல் பேச போக சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பிகு பண்ணு, அவங்க வெயிட் பண்ணட்டும் என்றார். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுளித்த சந்தனா, என்ன ஹரி உளறிட்டு இருக்க? அவங்க ஏன் என்ன போக சொல்ல போறாங்க? கொடுத்துட்டாங்களே, ஏன் இப்படி அப்பப்போ எதையாவது லூஸ் மாதிரி பேசுற என்று கேட்டார். எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். சப்போஸ் அவங்க கேட்டா நீ உடனே சரின்னு சொல்லக்கூடாது. இதை மட்டும் எனக்காக செய் சொன்னவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திரும்பி படுத்து கொண்டான். சந்தனாவின் குழப்பத்தை பற்றியெல்லாம் ஹரிஷ் கவலைப்படவில்லை. நேரம் வரும்போது அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். சந்தனாவும்
இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று நினைத்துக் கொண்டே தூங்க சென்றாள். அடுத்த நாள் வழக்கம் போல அவள் ஆபீஸிற்கு சென்றுவிட ஹரிஷும் கம்பெனிக்கு கிளம்பி வந்தான். ஹரிஷிற்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடித்திருந்தது. முன்பு போல அவனால் சுறுசுறுப்பாக இயங்க முடிந்தது. நிகிதா திறமையான பிஏவாக இருந்ததால் அவனுடைய வேலையில் பாதியை குறைத்து விடுகிறாள். கிடைக்கும் நேரத்தில் ஹரிஷ் அந்த கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். தன்னுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்து ஹரிஷ் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருக்க நிகிதா உள்ளே வந்தான். சார், ஏஜே கம்பெனியிலிருந்து இன்னைக்கு ஒருத்தரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி. அவள் சொல்ல ஹரிஷ் சிசிடிவி கேமராவில் யார் என்று பார்த்தான். சந்தனாவின் அத்தைகளில் ஒருவரான அவரை அவனுக்கும் தெரியும். இந்த அனுராதா பாட்டி நிஜமா என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் அவ்வளவு சொல்லி சந்தனா அனுப்பாம இவங்களை அனுப்புனாங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க நான் தான் தெரியல. பாட்டிக்கு அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிய வைப்பேன். கடுப்புடன் நினைத்தவன், நிகிதா அவங்கள உடனே வெளியே போக சொல்லு என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு சென்றாள். சிஇஓ தன்னை பார்க்க விருப்பமில்லாமல் போக சொல்லிவிட்டார் என்று தெரிந்ததும் அந்த லேடியின் முகம் சங்கடமாக மாறியது. அவர் அதை அப்படியே பாட்டியிடம் சொல்ல அனுராதாவிற்கு அந்த சிஇஓ மீது கோபமாக வந்தது. இப்போது அவரின் முன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி இருந்தது. கிங் எபிசோட் 17. தியானா மீடியாவோடு டீல் பேசுவதற்காக சென்ற அந்த பெண்மணியும் வெறுங்கையோடு திரும்பி வர இப்பொழுது அனுராதா பாட்டிக்கு சந்தனாவை தவிர வேறு சாய்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் சந்தனா திலகாவுடன் சேர்ந்து ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்க அதில் வந்த பாட்டியின் பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னாச்சு சந்தனா, ஏன் போன் அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்க? திலகா கேட்கவும் சந்தனா டிஸ்பிளேவில் வந்த பாட்டியின் பெயரை காண்பித்தாள். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் யோசனையுடன் பார்த்து கொள்ள ஸ்பீக்கர்ல போடு என்று திலகா கூறினார். போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் வைத்த சந்தனா என்றார். ஆப்போசிட் சைடில் பாட்டியின் வாய்ஸில் வழக்கத்தை விட கூடுதல் சாஃப்டன்ஸ் தெரிந்தது. சந்தனா, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் என்று அவர் கூற சந்தனாவின் புருவங்கள் உயர்ந்தது. என்ன, பாட்டியோட நம்பர் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா? வாய்ஸ் இவ்வளோ பணிவா வருது, ஹெல்ப்னு வேற கேட்குறாங்க. இது வரைக்கும் இதை செய் இப்படி செய் அப்படின்னு ஆர்டர் போட்டு தானே உங்களுக்கு பழக்கம்? அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கே புகுந்தார் திலகா. அத்தை, என்ன உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யணும் சொன்னா சந்தனா மறுவார்த்தை பேசாம செய்ய போறா என்று அவசரமாக கூறிய திலகாவை முறைத்தாள் சந்தனா. அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக பாட்டி சொல்வதை கவனித்தாள். அது ஒண்ணும் இல்ல, தியானா மீடியாவோட பேச போற டீல் பத்தின விஷயம்தான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் அந்த வேலையை சந்தனா கிட்டேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு போய் அவங்கள நேரில் பார்த்து பேச வேண்டியிருக்கும். பாட்டி கவனமாக கார்த்திகை இதில் இழுக்காமல் பேசினார். அப்போதுதான் சந்தனாவிற்கு முதல் நாள் நைட் ஹரிஷ் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. திலகா ஏதோ சொல்ல வரும் முன் அதை தடுப்பது போல கை நீட்டிய சந்தனா, சாரி பாட்டி, நீங்க இந்த வேலையை ஏற்கனவே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இடையில திரும்பவும் நான் உள்ள வந்தா அது சரியா வராது. அந்த டீலை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணிட்டு வந்தப்போ கூட அதுல பாதி கிரெடிட் கொடுக்கணும்னு நீங்களே சொன்னீங்க. இந்த தடவை அந்த மாதிரி பாதிலாம் வேண்டாம், முழு கிரெடிட்ஸையும் கார்த்திக்கே எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி, நான் போனை வச்சிடுறேன் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணி விட்டாள். திலகா நம்ப முடியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சந்தனா? இப்படி என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட்டி கொடுத்த ஆஃபரையே செய்ய முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க நினைச்சா நம்மளை என்ன வேணா பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா என்று கோபத்துடன் கத்தினார். அம்மா, நாம கடையில் இருக்கோம், எதுக்கு இப்படி கத்துறீங்க சொன்ன சந்தனா அதற்கு மேல் தன் அம்மாவை கண்டுகொள்ளாமல் போனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். அவர்கள் வாங்கிய பொருள்களுக்கு இன்னும் பில் போடாமல் இருந்ததால் திலகாவால் அவள் பின்னால் போக முடியவில்லை. இவளுக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் அவள் இஷ்டத்துக்கு ஏதோ பண்றா நினைத்த திலகா கோபத்தில் கால்களை தரையில் உதைத்தார். வெளியே வந்து அங்கு கிடந்த ஒரு பெஞ்சில் ஆசுவாசமாக உட்கார்ந்த சந்தனா ஹரிஷுக்கு ஒரு மெசேஜை எழுதி அனுப்பினார். அப்போது ஹரிஷ் தீபக்குடன் போன் பேசிக் கொண்டிருந்தார். மதியம் என் கூட லஞ்ச் சாப்பிட வரணும், நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றான் எதிர்முனையில் இருந்த தீபக். தீபக், நான் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வரேன், பட் ஒன் கண்டிஷன், நீயும் ஐரா மாதிரியே என்னை பேரை சொல்லி கூப்பிடு. இந்த வாங்க போங்கலாம் இல்லாம நார்மலா பேசணும்.
நீ இப்படி பாஸ்னு கூப்பிடும்போது அது நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு என்றான் ஹரிஷ். அதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த தீபக் என்று தயக்கத்துடன் கூறினான். வெரி குட், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் ஷார்ப்பா 1:30க்கு நான் அங்க இருப்பேன் சொல்லிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் சந்தனாவிடமிருந்து வந்த மெசேஜை பார்த்தான். பாட்டி இப்பதான் கூப்பிட்டுருந்தாங்க. தியானா மீடியாவோட டீல் பேசுற பொறுப்பை என்ன ஏத்துக்க சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன செய்யறது என்று சந்தனா அனுப்பி இருக்க ஹரிஷ் மெதுவாக சிரித்தான். பரவாயில்லையே, இவன் நாம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்று நினைத்தவன், டோன்ட் வரி, அவங்க சீக்கிரமாவே திரும்பவும் உன்னை கூப்பிடுவாங்க. பட் பர்சனலா உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குற வரைக்கும் நீ அங்க டீல் பேச போறதுக்கு ஒத்துக்காத என்று பதில் அனுப்பினான். அதன் பிறகு ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரில் தீபக்கின் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான். இப்போதைக்கு அவனுக்கு ஸ்கூட்டர் தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஹரிஷ் அனுப்பிய மெசேஜை பார்த்த சந்தனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக உணர்ந்தார். ஹோட்டலுக்கு வந்த ஹரிஷ் அங்கு ஏற்கனவே தீபக் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பதை பார்த்தான். ஹாய் ஹரிஷ், ஹேவ் அ சீட் என்ற தீபக் ஹரிஷ் உட்கார்ந்ததும் தனக்கு பின்னால் இருந்த ஆளை பார்த்து தயசித்தான். தீபக்கின் அசிஸ்டண்டான அந்த நபர் ஒரு மூடிய ட்ரேயை அவர்கள் முன் வைத்துவிட்டு நகர்ந்து நின்று கொண்டான். தீபக் அந்த மூடியை திறந்து உள்ளிருந்து ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை வெளியே எடுத்தான். அவனுடைய நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருந்தது. அந்த பெட்டியை ஹரிஷிடம் கொடுத்த தீபக், இது உனக்காகவே ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிளான என்று கூறினான். ஆல்ரெடி எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல நான் எதையும் வாங்குறதா இல்ல சிரித்துக்கொண்டே சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை தீபக்கின் பக்கமே தள்ளினான். அதற்கு தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்த தீபக், இந்த பொருள் இப்ப எனக்கு யூஸ் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்,